ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்ப டெலிஷியஸான வெஜிடபிள் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வெஜிடபிள் ஆம்லெட்டுக்கு நான் கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் காரத்துக்கு க்ரீன் சில்லிஸ், கொஞ்சமாக குடமிளகா, அப்புறம் கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வெஜ்ஜீஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பேன் ஹீட் ஆன பிறகு கொஞ்சமாக ஆயிலும் பட்டரும் நம்ம சேர்த்துப்போம். அதுக்கப்புறமா பட்டர் மெல்ட் ஆகட்டும். இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை நான் எல்லாத்தையும் ஒன்றா நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கனால சீக்கிரமாக குக் ஆகிடும். ரொம்ப குக் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் ஆம்லெட்டில் சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால லைட்டாக எல்லாத்தையும் நம்ம வதக்கிப்போம். ஸோ இது இந்த பட்டரில் நல்லா ஃப்ரை ஆகும்போது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக இந்த நேரத்தில் நான் சால்ட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வேணும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிப்போம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்தியான ஆம்லெட்டு. ரெகுலர் ஆனியன் ஆம்லெட்டுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அதனால் எல்லா ரைஸ் டிஷ்ஷஸ்க்கும் சாப்பிடலாம். இல்லை நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சாப்பிடலாம். ஸோ ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். வெஜ்ஜீஸ் 50% குக் ஆகிடுச்சு. ஸோ கூல் ஆகிறதுக்காக ஒரு பிளேட்டில் போட்டிருக்கேன். கூல் ஆன பிறகு நம்ம எக்ஸில் மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா பீட் பண்ணிப்போம். ஸோ எக்ஸ் பீட் பண்ண பிறகு நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோன்னா கொஞ்சமாக ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள். நம்ம க்ரீன் சில்லி போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்ல உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஜீரகத்தூளும் கொத்தமல்லியும் நல்ல ஒரு வாசனை தரும். ஸோ இது கொஞ்சம் நல்லா கம்பைன் ஆகட்டும். ஸோ இது மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆம்லெட் செஞ்சிடலாம். ஸோ தவா ஹீட் ஆன பிறகு கொஞ்சமாக நான் ஆயில் ஊற்றிருக்கேன். அதே பேன்லேயே நான் செய்கிறேன். ஸோ ஆல்ரெடி அதில் ஆயிலெலாம் இருக்குது. நம்மளோட எக் மிக்ஸ்சரை நான் பேனில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் மேலே போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். காரக்குழம்புக்கு, அதுக்கப்புறம் ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸோட பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், ஒரு சைட் குக் ஆன பிறகு நம்ம திருப்பி போட்டுற வேண்டியது தான். ஸோ பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பாருங்கள். நல்ல கோல்டன் கலரில் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நம்மளோட வெஜிடபிள் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் சேர்த்துருக்கனால எக்கோடு நம்ம செய்கிறதுனால இன்னும் நமக்கு எல்லா நியூட்ரிஷன்ஸும் நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் இதை செய்யலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வேறு ஒரு புது வீடியோவில் நம்ம ஃப்ரைடே பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Take care. Bye-bye.